கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வசனம் எங்க வாழ்வில் 30, 60, 100 மடங்கு பலனை கொண்டு வர கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை அல்லது முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து முழு கவனத்தை நீங்கள் செலுத்தும்படியாய் உங்கள் யாவரையும் அன்போடு பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால வேத வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு ஜாக்கிரதை நமக்குள்ள இருக்கணும், ஒரு விழிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்கணும். நிறைய நேரம் கேட்கறத எழுதி வைக்க பழகுங்க. சும்மா அப்படியே கேட்டுட்டு காதுல வாங்கிட்டு ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விடக்கூடாது. நீங்க எழுதி வைங்க. எழுதி வைக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும். ஆமென். ஏற்ற நேரத்தில் அவைகளை எடுத்து நீங்கள் பார்க்க உங்களுக்கு அது உதவியா இருக்கும். கர்த்தர் நிச்சயம் பேசுவார். எப்பயுமே ஜப நேரத்துல சரி, வேத வாசிப்பு நேரத்துல சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். பிரசங்கம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன பண்ணுவாரு? பேசுவார். யாரெல்லாம் எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்கிறோமோ அவங்களோட பேசுவார். ஏதோ பாஸ்ட் பேசினுக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவங்க காண்டவர் ஒன்னும் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எப்படா டைம் ஆகும், எப்படா முடியும், எப்படா எழுந்து போலாம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா என்ன இல்லை, அவங்களுக்கு கர்த்தர் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. எப்பெல்லாம் தேவ சமூகத்துல வரோமோ அப்பெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரணும். கர்த்தர் இன்றைக்கு வசனத்தின் மூலமா என்னோட பேசுவாரு. அப்படி எதிர்பார்ப்போடு வந்தா கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு இடைபடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு தெய்வ சமூகத்துல காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 Peter chapter 2 verse 9. சேர்ந்து வாசிப்போமா? நீங்களோ, ஒரு நிமிஷம், நீங்களோ யாருதான்? நான் தான். சொல்லுங்க, யாருதான்? இப்ப இந்த வசனம் யாருக்கோ இல்லை அப்படி நினைச்சு விட்டுறக்கூடாது. நிறைய நேரம் என்ன ஆகும்னா, நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது அது யாருக்கோ சொன்னதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அதை பைபாஸ் பண்ணி போயிடுவோம். இது எனக்கு இல்லை, இது எனக்கு சொல்லப்படல அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. ஆனா வேத வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்களோ. சொல்லுங்க, நான் தான், எனக்கு தான். இந்த வார்த்தை யாருக்கு தான்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தான்? எனக்கு தான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்காகத்தான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் தான். சரியா? அந்த எண்ணத்தோட வாசிங்க. இப்போ நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, நல்லா கவனிங்க, எங்க இருந்தோம்? ஒரு காலத்துல அந்தகாரத்துல இருந்தோம், இருளில இருந்தோம், பாவ சேற்றில் இருந்தோம், எதிர்காலம் இல்லாமல் இருந்தோம், நம்பிக்கை இழந்து இருந்தோம். நம்முடைய லைஃபே ஒரு சூன்யமா இருந்தது, ஒரு வெறுமையா இருந்தது, ஒரு அந்தகாரம் நிறைந்ததா இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. He has transferred me from the pitch darkness into the marvelous light. Amen. சொல்லுங்க, ஆச்சரியமான ஒளிக்கு என்னை அழைத்திருக்கிறார், என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப வாசிப்போமா? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அல்லேலூயா. இப்ப என்னவா, நான் தான் இருள்ல இருந்த என்ன ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த புண்ணியத்தை, அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக, சொல்லுங்க, மற்றவங்களுக்கு, நான் இருள்ல இருந்தேன்,
என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த ஆச்சரியத்தை என்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு சொல்லுவதற்கு நான் எப்படிப்பட்டவன்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். I am a chosen people. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா? அவருடைய புண்ணியத்தை சொல்றதுக்கு. அல்லேலூயா. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? ஆமா, உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், நம்ம இந்திய தேசத்துல 149 கோடின்னு சொல்றாங்க. அதுல என்னையும் உங்களையும் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நம்மளை காட்டிலும் படித்தவங்க, நம்மளை காட்டிலும் சிறப்பானவங்க, நம்மளை காட்டிலும் செல்வந்தர்கள், நம்மளை காட்டிலும் திறமை உள்ளவர்கள், நம்மை காட்டிலும் அதிக அழகுள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், அவங்களெல்லாம் காட்டிலும் என்னையும் உங்களையும் நம்ம அவர் தெரிந்திருக்கிறார். He has chosen you and me. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கிறார், தெரிந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு நடுவில் உங்களையும் என்னையும் அவருக்காக சூஸ் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? எதுக்கு தெரிந்திருக்கிறாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நம்ம என்ன பண்ணிருக்கோமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அப்புறம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். I am a chosen people, royal priesthood, holy nation and God's special possession. அவருடைய சொந்த ஜனம் தமிழ்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல NIVல அவருடைய ஸ்பெஷல் பொசெஷன், அவருடைய சொந்த சொத்தா. அல்லேலூயா. அவருடைய சொந்த விலை உயர்ந்த பொருளா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் அவர் அவருக்கு சொந்தம்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேரு பெரிய அதிகாரிகள் நமக்கு சொந்தம்னா அதை பெருமையா பேசுறோம், அந்த பெரிய அதிகாரி எனக்கு சொந்தம்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறார். அதனால்தான் ஒரு பழைய பாட்டு இருக்குது, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நான் சொந்தக்காரன். யாருக்கு சொந்தமோ இல்லையோ, தேவனுக்கு நான் சொந்தம். ஆமென். நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொந்தம் சொல்றீங்க? கையை வைத்து அலையில சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மலாம் சொந்தக்காரங்க. அப்ப நம்மலாம் யாரு? சொந்தக்காரங்க. அல்லேலூயா, ஆமென். நம்மலாம் ஒரு குடும்பம். எதுக்கு? அவருடைய புண்ணியங்களை சொல்ல, அவரை சொல்ல, அவருடைய மகத்துவங்களை தெரியப்படுத்த, அவருடைய ஆச்சரியங்களை உலகிற்கு அறிவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அபிஷேகித்திருக்கிறார், சொந்த ஜனமாக ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. So you are not an ordinary person. நீங்கள் சாதாரண நபர் அல்ல. நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால இன்றைக்கு என்னுடைய தலைப்பே என்னன்னா, பொறுப்புள்ள விசுவாசி. என்னது? பெரிய பொறுப்பு. பெரிய பொறுப்புனா யாக்கா கேட்டுச்சுன்னா நான் அப்படி சொல்லல. எப்படி சொல்றேன்? பெரிய பொறுப்பு உள்ள விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் நம்மிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்குது. அல்லேலூயா. we are not an ordinary person. இயேசுவுக்கு சொந்தம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். அப்ப நமக்குள்ள ஒரு கடமை, நமக்கு ஒரு பொறுப்பு,
நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பொறுப்புள்ள விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை நான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன்னா, ஆரோக்கியமான விசுவாசிகள். சொல்லுங்க, ஹெல்தி பிலீவர்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? ஹெல்தி பிலீவர்ஸ். ஒரு சபையில ஆரோக்கியமான விசுவாசிகள் நிரம்பி இருந்தாங்கன்னா அந்த சபை ஆசீர்வாதமான சபை. நான் ஆரோக்கியம்னு சொல்லும் போது காய்ச்சல் இல்லாம சளி இருமல் இல்லாம அதை பத்தி பேசல, புரியுதுங்களா? அதுவும் நமக்கு வேணும். ஆனா ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியில பொறுப்புள்ள விசுவாசிகள். அல்லேலூயா. நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஆரோக்கியமான விசுவாசி யாரு, ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி யாருன்னு பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஹெல்தி பிலீவர்ஸ் அண்ட் அன்ஹெல்தி பிலீவர்ஸ் நான் பேசியிருக்கிறேன். ஹெல்தி பிலீவர்ஸ்னா யாரு தெரியுமா? வரும்பொழுதே ஒரு உற்சாகத்தோட வருவாங்க. ஹெல்தி பிலீவர்ஸ் எப்படி வருவாங்க? கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன், ஒரு வைப்ரண்டோட, ஒரு ஜாயோட, ஒரு மகிழ்ச்சியோட வருவாங்க. என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? அன்ஹெல்தி பிலீவர்ஸ் எப்படி தெரியும் வருவாங்க? ஐயோ சர்ச்சுக்கு போனமே, சர்ச்சுக்கு போகலான்னா பாஸ்ட் ஏன் வரலன்னு கேட்பாரு. இந்த மனுஷனுக்கும் வேற வேலையே இல்லை, அழுதுக்குன்னு நொந்துக்குன்னு ஏனோ தானோன்னு சலிச்சுக்குன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க வரும்பொழுதே தெரியும், ஒரு மாதிரி சொங்கி போல வந்து உட்கார்றது. ஹெல்தி பிலீவர்ஸ் வரும்பொழுதே ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வருவாங்க. அன்ஹெல்தி பிலீவர்ஸ் வரணுமேனு வருவாங்க. ஹெல்தி பிலீவர்ஸ் பாட்டு பாடும் பொழுது நல்லா கையை தட்டி உற்சாகமா பாடுவாங்க. அன்ஹெல்தி பிலீவர்ஸ் ஆமா 2வது பாட்டுக்கே எழுந்து நிக்க வச்சிட்டானா இவன், இன்னும் எத்தனை பாட்டு நிக்க வைப்பானோ தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள என்ன பண்ணும்? கை தான் தட்டும், ஆனா எப்படி ஓடும்? 2nd பாட்டுக்கே நிக்க வச்சிருச்சு, இன்னும் 40 நிமிஷம் நிக்கணுமே, என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கையை தட்டுறது என்ன பிலீவர்? சொல்லுங்க பாஸ்டர், எப்படி மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசுறீங்க அப்படின்றீங்களா? அங்க இருந்து தானே இங்க வந்திருக்கிறேன். அதனாலதான் எப்பயுமே நான் பின்னால உட்கார்றது. என்னைக்கோ ஒரு நாள் முடியலன்னா பரவாயில்ல, அதாச்சும் worship ஆராதனை அப்படின்னும் பொழுது ஒரு ஜாலி வந்துடணும், ஒரு பரவசம் வந்துடணும். ஏன்னா நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். worship should be a bubbling experience. தேவனை ஆராதிப்பது ஒரு பரவச அனுபவமா இருக்கணும். இட் should not be a pumping experience. கத்தடி அச்சடிச்சு ஆராதனை பண்ணு, கையை தட்டு, கையை தட்டு, காலை தூக்கு, கையை அசை, அல்லேலூயா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அடுப்ப ஊதி ஊதி எரியாப்பாங்களே. ஊதுனா எரியும், ஊதத்தை விட்டுட்டா நிறைய நேரம் வர்ஷிப் நடத்துறாங்க, பாடு இருக்குது, கையை தூக்கு, கையை தட்டு, ஊது ஊது ஊதி ஊதி புஷ்ன்னு ஆயிடும். 40 நிமிஷம் பாடிட்டு போய் உட்காரும் போது பாருங்க, பாண்டு முடிச்சுட்டு உட்காராங்க. கேளுங்க, 1/2 லிட்டர் பால் குடிச்சாதான் பலன் வரும். புரியுதுங்களா? அது ஒரு குரூப். ஒரு குரூப் அப்படி இல்லை, மறவாமல் ஆரம்பிச்சாலே போதும் அங்க வந்துடும். நினை தீரையா ஈஸியா இருக்கும் பாட்டு. ஏன்னா கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. இது ஹெல்தி பிலீவர்ஸ்க்கு அடையாளம். ஸ்டார்ட் மட்டும்தான் இங்க, அதுக்கப்புறம் பம்ப் பண்ண தேவையில்லை, அதை பப்புள் ஆகும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நான் பப்ளிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஆராதிக்கிறேன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது ஹெல்தி பிலீவர்ஸ், ஆரோக்கியமான விசுவாசிக்கு அடையாளம். ஆராதனைன்னு சொன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு பரவசம் வந்துடும். வசனம்னு சொன்னா உடனே அட்டென்டிவா இருப்பாங்க. ஐயோ எப்ப முடிப்பாரோ தெரியலையே அப்படின்னு இருக்கிறது, எப்படா கண்ணை மூடுவாரு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அன்ஹெல்தி பிலீவர்ஸ். புரியுதா நான் சொல்றது? இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் வசனத்தை சொல்ல மாட்டாங்களா, ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்குது, இவ்வளவு நாளா நான் இதை பார்க்கலையே, இது இந்த வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, இதை எனக்கு வேணும், குறிச்சு வச்சு எழுதி வச்சு கோடை போட்டு இல்லை பக்கத்துல பேப்பர்ல எழுதி வச்சு அதை இன்னும் கொஞ்சம் நான் படிக்க சொல்லாம விட்ட பிறகு கூட திரும்பி படிப்பாங்க. பத்தியா, அது என்ன பிலீவர்? வீட்டுக்கு போயும் படிக்கிறது. ஹெல்தி பிலீவர்ஸ், ஆரோக்கியமான பிலீவர். இங்க இந்த வசனத்தையே 4 வாட்டி தேய்ச்சுக்கிறான், தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அப்படின்னு நினைச்சிருந்தா அது என்ன பிலீவர்? சொல்லுங்க. நான் ஹெல்தி பிலீவர் சொல்றாங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆரோக்கியமான விசுவாசி. சரி, நான் இப்போ என் டாபிக் மாறி போச்சு. நான் உங்களுக்கு அதெல்லாம் பேசியிருக்கிறேன்,
புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ரைட், பரவாயில்ல, மறந்து போறது மனுஷனுக்கு சகஜம் தானே, அதனால பரவாயில்ல. ஆனா ஹெல்த்தி பிலீவர்ஸ்லாம் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அடுத்து ஹெல்த்தி பிலீவர்ஸ் என்ன தெரியும் பண்ணுவான், நான் சபைக்கு வர்றதுனால யாருக்கோ ஆசீர்வாதம், I'm going to be a blessing to others அப்படின்ற நினைப்போட வருவாங்க. என்ன வருவாங்க, நான் சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஆசீர்வாதம், என் மூலமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த நினைப்போட வருவாங்க. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அதனாலதான் பக்கத்துல கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது சின்சியரா ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆசீர்வாதமா இருப்பேன். புரியுதுங்களா? அன்ஹெல்தி பிலீவர்ஸ் என்ன தெரியுமா, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஏதா கிடைக்காதா, எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்து வர்றது அன்ஹெல்தி. ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி வர்றது ஹெல்தி பிலீவர்ஸ். ஆனா கொடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவும் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஹெல்தி பிலீவர்ஸ். நான் ஆரோக்கியமான விசுவாசின்னு சொல்றேங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து அந்த ஆரோக்கியத்துல இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா உடனே ஜெபத்தை ஆரம்பிக்கிறது ஆரோக்கியமான விசுவாசி. பக்கத்துல இருக்கிறவனை ஜெபம் பண்ணுவானான்னு பாக்குறது அன்ஹெல்தி பிலீவர். சரியா? இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போலாம். இப்ப ஹெல்தி பிலீவர்ஸ்க்காக நான் பேசுறேன். இப்ப நான் பேசுறது யாருக்கு? ஆமா, அன்ஹெல்தி பிலீவர்ஸ்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அன்ஹெல்தி பிலீவர்ஸுக்கு இதை நான் பேசுறது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இருக்கும், தலைக்கு மேல போவோம். என்னடா சம்மந்தமே இல்லாம இருக்குதுன்னு. நான் யாருக்கு பேசிட்டு இருக்கேன் இப்போ? பக்கத்துல சொல்லுங்க, பாஸ்டர் ஆரோக்கியமான விசுவாசிங்க கிட்ட தான் இப்ப பேசுறாரு. ஆமா, அப்ப ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரியா? சரி, கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்குவாராக. ஆனா நான் பார்க்கிறேன், நீங்க எல்லாருமே ஆரோக்கியமான விசுவாசிகள். உங்க எல்லாருக்கும் இது புரியத்தான் போகுது. நீங்க எல்லாரும் இதை செயல்படுத்ததான் போறீங்க. அல்லேலூயா. சரி, இப்ப இந்த ஆரோக்கியமான விசுவாசிகள் இடத்துல பரலோகம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், ராஜரீக சந்ததி, அவருடைய சொந்த ஜனம். அல்லேலூயா. யாருதான் இவங்க? ஆரோக்கியமான விசுவாசிங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசம் ராமன் சொல்றீங்க? அதாச்சு நிறைய நேரம் அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்றது இல்ல, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துவது, கிடைக்கிற சூழலெல்லாம் பயன்படுத்துவது. இயேசு நல்லவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவை குறித்து வாழ்வில, வார்த்தையில, வாழ்க்கையில, எல்லா நிலையிலும் அவருடைய புண்ணியங்களை அறிவித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆரோக்கியமான விசுவாசிகள். ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிருங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ, இப்ப நீங்களோன்ற இடத்துல உங்க பேரை போட்டு நீங்க வாசிக்கணும். டேனியலோ, என்னை, அப்படி வாசிக்கணும். சரியா? உங்க பேரை போட்டு சேர்ந்து வாசிங்க பாப்போம். ரெடி? 1 2 3 கோ. டேனியலோ, என்னை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் I am a special man. You are a special people. You are a chosen people. You are his possession. அவருடைய சொந்த சம்பத்து, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதற்குனா அவருடைய புண்ணியத்தை சொல்லுவதற்கு. அல்லேலூயா. இப்ப என் கூட சேர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. சேர்ந்து வாசிப்போமா? எபேசியர் 3:10. புதிய ஏற்பாட்டுல என்ன பக்கம்? 266வது பக்கம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும். ஆமா, சபை என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கணும். ஏன்னா நான் தான் சர்ச், நீங்க தான் சர்ச். கரெக்டா? யார் தான் சர்ச்? சபைன்றது என்னது? மக்கள். யார் மக்கள்? நாம தான் மக்கள்.
புரியுதுங்களா? சபை என்ன ஒரு கட்டடம் நினைச்சிடக்கூடாது. சபை என்பது ஜனங்கள். அப்ப இந்த இடத்துல உங்க பேரை போட்டு இப்ப வாசிங்க பார்ப்போம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது டேனியல் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுடைய நோக்கம் என்னன்னா, ஹெவன்லி ரெல்ம்ஸ்ல இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கு, உன்னதங்கள்ல இருக்கிற துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு, அப்படின்னா சாத்தானுடைய வல்லமைகளுக்கு, வேளச்சேரி பகுதிக்கு மேல ஒரு பெரிய சாத்தானுடைய வல்லமை கூட்டம் இருக்குது. புரியுதுங்களா? துரைத்தனம் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது. இந்த அதிகாரங்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அதிகாரத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். எப்படி தெரியப்படுத்துகிறார்? டேனியல் மூலமா தெரியப்படுத்துகிறார், விக்டர் மூலமா தெரியப்படுத்துகிறார், டேவிட் மூலமா என்ன பண்றாரு? தெரியப்படுத்துறார். யாருக்கு? உங்ககிட்ட போய் சொல்லுங்கிறேன் பாரு. யாருக்கு தெரியப்படுத்துறார் ஆண்டவர்? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் யார் என்றத, யார் தேவன் யார் என்றத யார் மூலமா தெரியப்படுத்துறாரு? வித்யா மூலமா தெரியப்படுத்துறாரு, யுவராஜ் மூலமா தெரியப்படுத்துறாரு. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தெரியுதோ தெரியலையோ, இந்த பகுதியில் இருக்கிற வானம் மண்டலத்துல கிரியை செய்யற பொல்லாத ஆவிக்கு தெரியும். ஐயோ வந்துட்டான்டா இவன் வந்தா எனக்கு ஆபத்து. ஏன்னா இவன் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவன். அல்லேலூயா. உங்களை பார்த்தா இருளின் ராஜ்யம் பயப்படுகும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெருக்களிலே போகும் பொழுது, நீங்கள் வரும் பொழுதெல்லாம் உங்களை பார்க்கும் பொழுது யாருக்கு கலக்கம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். பிசாசுக்கு கலக்கம், பிசாசுக்கு பயம். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துறவங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிக்கிறேன். இப்போ திருட்டு பசங்க 4 பேர் ரோட்டு முனையில நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ திருடிட்டு நிக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு போலீஸ்கார், ஒரு எஸ்ஐ அந்த பக்கம் நடந்து போனார்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்காக தான் வரானோ, அவரு எதுக்கோ போவாரு. ஆனா திருடினவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ, நம்மளை பிடிக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவான்? நைஸா 4 பேர் 4 பக்கம் செதறிடுவாங்க, பம்பிடுவாங்க, ஒளிஞ்சுப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஏன்? யாருக்கு தெரியுது? அதே ஒரு நார்மலான ஆளு போனானா ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் போறாரு, கவலைலாம் போவான். ஆனா திருட்டு பையனுக்கு தெரியும், ஒரு பயம் வந்துடும். யாரை பார்க்கும்போது? அதிகாரத்தை பார்க்கும்போது. உங்களை என்ன பார்க்கும் பொழுது சாத்தான், திருடன், பொய்யன், பொய்க்கு பிதா, அவனுக்கு ஒரு கலக்கம் வரத்தான் செய்யும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. பொதுவா இப்படிதான் பரலோகம் உங்களையும் என்னையும் பார்க்குது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட விக்கிரக கோயிலுக்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ போனா அங்க பார்த்து இங்க பயம் வந்துடுது. யாருக்கு? விசுவாசிக்கு பயம் வந்துடுது. பாஸ்டர் எலுமிச்சை பழத்தை உருட்டி விட்டாங்க பாஸ்டர், அதை வேற காலில் பட்டுச்சு பாஸ்டர், கட்டி வந்துருமோ. என்ன பயம்? யாருக்கு? யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஆச்சு திருடனை பார்த்து பயந்தா நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவீங்க? டம்மி போலீஸ். இவர் சிறப்பு போலீஸ் இல்ல, சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற, ஆளுமையில் இருக்கிற, நல்லா யூனிஃபார்ம்லையும் ரிவால்வர்லையும் கையெல்லாம் வச்சுட்டு பக்காவா டிப்டாப்பா, நல்லா செஸ்ட் 6 பேக்லாம் வச்சுட்டு டிப்டாப்பா நடந்து வர இன்ஸ்பெக்டர் ஒரு திருட்டு பையனை பார்த்து இவரு பயந்தார்னா பார்க்குறவன் சொல்லுவான், சிரிப்பான். ஏன்னா ஆளுக்கும் அவரோட பொசிஷனுக்கும் நடக்கிற நடக்கைக்கும் சம்பந்தமே இல்ல. இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிற தேவதூதர்லாம் நிறைய நம்மளை பார்த்து சிரிச்சு நிற்கிறாங்க. ஐயோ, இதுக்கு இருக்கிற பொசிஷனுக்கு இது எதை பார்த்து பயந்துருக்குது? திருட்டு பையனை பார்த்து. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, உங்களை பார்த்து இருளின் ராஜ்யம் பயப்படுகிறது. அவ்வளவு பொறுப்புள்ள பெரியவர்கள் நீங்கள். அவருடைய சொந்த ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், அவருடைய சொத்து, சம்பத்து. சத்தமா தான் வராமன்னு சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. இன்றைக்கு இந்த புரிதல் உங்கள் வாழ்விலே வருவதாக. அல்லேலூயா. அன்ஹெல்தி பிலீவர்ஸுக்கு பயம் வரும். ஆனா ஹெல்தி பிலீவர்ஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ஜனம், ஆசாரிய கூட்டம் உங்க மூலமா அவருடைய அனந்த ஞானம் இப்ப தெரிய வரப்போகுது. அல்லேலூயா. இந்த இடத்துல இல்ல, திரும்ப வாசிங்க, எபேசியர் 3:10 வாசிங்க. இப்ப நான் புரிஞ்சு இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம்ல, இந்த புரிந்து கொள்ளுதலோட இதை வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். வாசிங்க பாப்போம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். இந்த துரைத்தன அதிகாரம்னா என்ன புரிஞ்சுதா? துரைத்தன அதிகாரம்னா என்ன? பிசாசினுடைய ராஜ்யம். சரியா? துரைத்தனம், அதிகாரம். இந்த உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமான, உங்க பேரை போட்டு அனந்த ஞானமானது, உங்க பேரை போட்டு வாசிங்க, டேனியல் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நீங்க பைபிளை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தீங்க பாத்தீங்களா? வரும்பொழுதே உங்களை பார்த்து பிசாசுக்கு ஒரு பயம். ஏற்கனவே இவன் பவர்ஃபுல்லு, இன்னைக்கு இன்னும் வசனத்தை கேட்க போறானா, இன்னும் கர்த்தரை ஆராதிக்க போறானா, வரும்பொழுது இன்னும் பவர்ஃபுல்லா வருவானே அப்படின்ற ஒரு பயம் யாருக்கு இருக்குது? சத்தமா தான் சொல்லுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வராம கவுந்தடிச்சு இழுத்து போத்தி படுத்துட்டு இருக்க பார்க்கும்போது பிசாசுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே இவன் டம்மி பீஸ், இன்னைக்கு சர்ச்சுக்கே போல இன்னும் டம்மி பீஸ் ஆயிட்டான். ஆஹா சந்தோஷம்னு சந்தோஷப்படும். புரியுதா நான் சொல்றது? நமக்கு ஏத்த மாதிரி தான், புரியுற மாதிரி தான் பேசி நிற்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் டம்மி பீஸ் இல்ல, நான் பவர்ஃபுல்லான ஆளு. அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே நம்ம பவர் பேக்டு. கரெக்டா? அவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிறைச்சிருக்கிறாரு. வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு பவர் பேக்டு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்பொழுது சர்ச்சில் என்ன நடக்குது? இன்னும் கொஞ்சம் நம்ம சார்ஜ் ஏத்துக்கிறோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சபை நம்மள சார்ஜ் பண்ற இடம். நம்ம விசுவாசத்தை சார்ஜ் பண்ணோம், ஆராதனையில சார்ஜ் பண்ணுவோம், வசனத்தை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஆகும். திரும்பி போகும்போது இன்னும் பவரா போவோம். வரும்போதே சாத்தானுக்கு ஒதுரலு, இப்ப திரும்ப போகும்போது உங்களை பார்த்து தலை தெறிக்க சாத்தான் ஓடுவான். விசுவாசிக்கிறவங்க வராமன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிட்டு வருது? ஆமென். நம்ம அந்த அளவுக்கு பொறுப்புள்ள விசுவாசிகள். சத்துருவின் ராஜ்யம் உங்களை பார்த்து என்ன பார்த்து பயப்படுகிறது, கதி கலங்கி நிக்குது. அவனுக்கு எப்படின்னா, எப்படா இவன் ஒளிவான், எப்படா இவன் இல்லாம ஆயிடுவான், எப்படா இவன் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போவான் அப்படின்னு இங்க இருக்கிற அந்த அந்தகாரத்துல இருக்கிற ராஜ்யம் பயந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுது? ஒவ்வொரு முறை நான் அப்படிதான் நம்புறேன். ஒவ்வொரு முறை நான் பல்லாவரத்துல இருந்து வேளச்சேரி வரும்பொழுதெல்லாம் பிசாசுப்பா வந்துட்டானா இவன், ஐயோ எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வந்துட்டானே. ஒவ்வொரு முறை தாம்பரத்திலிருந்து இங்க வரும்பொழுது, பார்டருக்கு வரும்போது, இயேசுராஜா வரும்போதே பிசாசு வந்துட்டான்டா இவன், அங்கதான் பிரச்சனை கொடுக்குறான்னு பார்த்தா இங்க வந்துட்டானே. நீங்க ஒவ்வொரு முறை நீங்க வரும்பொழுதும் இந்த மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி பயப்படணும். பயப்பட்டுக்கின்னு தான் இருக்குது. அல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் இருக்கிற பொல்லாத ஆவியின் கூட்டங்கள் உங்களை பார்த்து பயப்படுது. இங்க என்ன துரத்த வந்துட்டானா, இங்க என் வேலையை கட்டுப்படுத்த வந்துட்டானா, இங்க என்ன முடக்க வந்துட்டானா, இங்க என்ன கட்ட வந்துட்டாளா அப்படின்னு உங்களை பார்த்து பொல்லாத ராஜ்யங்கள் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தைரியமா போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, ஒரு அதிகாரத்தோட போங்க, அவருடைய சொந்த ஜனன்ற உணர்வோட போங்க. நீங்க போகிற இடமெல்லாம் அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய சுகமாக்கும் வல்லமை வெளிப்படுகிறது, அவருடைய தீர்க்கதரிசன வரங்கள் வெளிப்படுகிறது, அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. அதனாலதான் நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறி ஆசீர்வாதம் வருது. ஒரு குடும்பத்துக்கு போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற வியாதி நீங்கி சுகம் வருகிறது. அந்த நம்பிக்கையோட போனோம் பாத்துங்க, அந்த நம்பிக்கையோட ஜெபிக்கணும். நான் வந்து ஜெபிச்சா இங்க என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இவங்க தரித்திரம் நீங்க, ஏன்னா கர்த்தர் என்ன அப்படி அபிஷேகித்து இருக்கிறார். இது பெருமை கிடையாது, இது அதிகாரம். அல்லேலூயா. நாம போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டா அந்த வீட்டுல இருக்கிற வறுமை ஒளிஞ்சிரும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன் பிரச்சனையில, கஷ்டத்துல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்களா? உங்களை ஜெபம் கூப்பிட்டாங்களா? தைரியமா போங்க. இன்னையோட அந்த வீட்டினுடைய வறுமை ஒளிஞ்சுது. ஏன்னா அவருடைய அனந்த ஞானத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா. இன்னையோட அந்த வீட்டில் இருக்கிற பிசாசினுடைய சாபம் ஒளிஞ்சுது. ஏன்னா அவருடைய அனந்த ஞானத்தை நான் அந்த வீட்டுக்கு வெளிப்படுத்துறேன், அந்த தெருவுக்கு வெளிப்படுத்துறேன். ஒவ்வொரு வாரம் ஊழியத்துக்கு போய் ஜெபிக்கிறீங்களே, அந்த எதிர்பார்ப்போட ஜெபம் பண்ணுங்க, அந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. உங்க மூலமா அவருடைய அனந்த ஞானம், சத்தமா தான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்தகாரத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிக்கு, துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே 1 பேதுருக்கு திரும்பிடுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3 7 வசனங்கள் வர வாசிப்போம். சொல்லுங்க, நான் பொறுப்புள்ள விசுவாசி. சத்தமா தான் சொல்லுங்க, நான் பொறுப்பான விசுவாசி. அல்லேலூயா. என்ன பொறுப்பு, என்ன கடமை? அவரை குறித்து அறிவிப்பேன், அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துவேன், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன். ஆமென். சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதற்கொண்டு 7ஆம் வசனம் வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் வேகமா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு குழந்தை பால் குடிச்சு விரும்பி குடிச்சு வளருதோ, அப்படி ஒவ்வொரு விசுவாசியும் கலங்கமில்லாத ஞானப்பால், சத்தமா சொல்லுங்க பாப்போம், கலங்கமில்லாத ஞானப்பால் இல்ல, என்ன பால்? சத்தமா தான் சொல்லுங்க, கலங்கமில்லாத ஞானப்பால் மேல என்னவா இருங்க. எது கலங்கமில்லாத ஞானப்பால்? உங்க பைபிளை எடுத்து காட்டி சொல்லுங்க பாப்போம். இதுதான் திருவசனமாகிய, பைபிள் வச்சிருக்கிறவங்களா கையை உயர்த்தி. பைபிள் இல்லாதவங்க என்ன பண்ண போறீங்க? நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். படிக்க தெரியுதோ தெரியலையோ, எதுவோட வாங்க. சத்தமா சொல்லுங்க, என்னத்தோட வரணும்? பைபிளோட வரணும். பிரயாசப்படுங்க, அந்த பைபிள்ல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். இந்த கலங்கமில்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேல என்னவாரு? வாஞ்சையாயிரு, ஆசையாயிரு. எத்தனை பேருக்கு வசனத்தின் மேல ஒரு ஆசை? சத்தமா தான் வரலையில சொல்லுங்க. இந்த பாலின் மேல ஆசையா இருக்கிறவங்க இதை பருகுவார்கள், இதை அணுகுவார்கள். போன வாரம் எத்தனை முறை பைபிள் படிச்சீங்க? எத்தனை பேர் போன வாரம் பைபிளே படிக்கல? போன வாரம் சர்ச்சுக்கு வரும்போது எடுத்து இப்படி அக்கில் வச்சுக்கின்னு வந்தோம் பாஸ்டர், போன உடனே எடுத்துன்னு போயிட்டு செல்ஃப் மேல வச்சோம் பாஸ்டர், அதோட இந்த வாரம் அக்கில் வச்சுக்கின்னு வந்துட்டோம் பாஸ்டர் அப்படின்னா நீங்க பட்டினியா கிடக்குறீங்கன்னு அர்த்தம். என்னவா இருக்கிறீங்க? ஆவிக்குரிய, சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய பட்டினி. யாரெல்லாம் வேதம் வாசிச்சீங்களோ கலங்கம் இல்லாத ஞானப்பால என்ன பண்ணிருக்கிறீங்க? குடிச்சிருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். இதுதான் உங்களை ஆரோக்கியமான விசுவாசியா மாத்தும். இது இல்லைன்னா ஆரோக்கியமற்ற விசுவாசிகளா தான் இருப்போம். எதை சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல என்னவாரு? ஆசையாரு, வாஞ்சையாரு. எப்படி ஒரு பிரியாணினா ஒரு ஆசை வருதோ, எப்படி ஒரு லெக் பீஸ்னா ஒரு ஆசை வருதோ, அப்படி வேத வசனம்னா என்ன வரணும்? ஐயோ பைபிள் படிக்கணுமா அப்படின்னு இல்லை, படிக்கிறேன் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட படிக்கணும். எத்தனை பேர் விரும்பி பைபிள் படிக்கிறேன்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உண்மையாதான் சொல்றீங்களா? விருப்பத்தோட வேதம் வாசிங்க, அதனுடைய அனுபவமே வேற. ஆமென். சரி, இப்ப 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய அவர்தான் லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல். அந்த கல்லுகிட்ட நீங்க என்ன பண்ணிட்டீங்களா? சேர்ந்துட்டீங்க. சொல்லுங்க, ஜீவனுள்ள கல்லுகிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்? சேர்ந்துட்டோம். இப்ப 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு, ஆமா, அவர் ஜீவனுள்ள கல்லு, அவருக்குள்ள சேர்ந்து நானும் ஜீவனுள்ள மாளிகையா என்ன பண்ணப்பட்டு வரேன்? கட்டப்பட்டு வருகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த ஜீவனுள்ள கல்லால கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும்
விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. விலையேற பெற்ற கல் சீயோனில் இருக்குது. இயேசு, அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் என்ன பண்ண முடியாது, ஆறுதில்லை, வெட்கப்படுறது இல்ல. 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாய் இற்று. அல்லேலூயா. சோ இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள கல்லாகிய அவரோடு இணைந்து மாளிகையாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். விசுவாசியாதவங்களுக்கு அது வேஸ்ட், ஆனா விசுவாசிக்கிறவங்களுக்கு அது ஜீவனுள்ள கல். ஆமென். விசுவாசியாதவங்களுக்கு அது இடறுகிற கண்மலை, ஆனா விசுவாசிக்கிறவங்களுக்கு ஜீவனுள்ள மாளிகை. அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாம் ஜீவனுள்ள மாளிகையாக கிறிஸ்துவோட லிவிங் ஸ்டோனா என்ன பண்ணப்பட்டு வரோம்? கட்டப்பட்டு வருகிறோம். விசுவாசிக்கிறவங்க சத்தம் வராமன்னு சொல்லுங்க. அதனாலதான் எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம், தைரியமா என்ன பண்ணலாமா? கிருபாசன தண்டைக்குள்ள போகலாம். வாசிங்க பாப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. 2 காரியம் இருக்குது பாருங்க. இரக்கத்தை பெற, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை பெற. சொல்லுங்க, தைரியம் பெற, ஏற்ற சமயத்துக்கு சகாயம் பண்ணுகிற கிருபை, ஹெல்பிங் கிரேஸை பெறுவதற்கு தைரியமா என்ன பண்ணலாமா? கிருபாசன தண்டையில சேர கடவோம். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள் முக்கியமானவர்கள், கிறிஸ்துவுக்குள் முதன்மையானவர்கள், கிறிஸ்துவுக்குள் பொறுப்புடையவர்கள் என்பதை குறித்து நமக்கு கற்று தருகிறது. விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப ஒரு பொறுப்புள்ள விசுவாசிக்கு 3 விதமான அல்லது 3 நிலையில ஊழியங்கள் இருக்கிறது. The 3 directions of ministries. இது யாருக்கு? ஒரு பொறுப்புள்ள விசுவாசி. யாரெல்லாம் பொறுப்புள்ள விசுவாசி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப எனக்கு முப்பரிமாண ஊழியம் இருக்கிறது. சொல்லுங்க, என்னது? அல்லது 3 நிலையில. முதல் காரணம், முதல் ஊழியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு ஊழியம். சொல்லுங்க, முதல் என்ன ஊழியம்? மினிஸ்ட்ரி டு காட். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2 அந்த ஆரம்ப பகுதி மட்டும் வாசிச்சா போதும். அப்போஸ்தலர் 13:2 முதல் ஊழியம் என்னது? தேவனுக்கு ஊழியம். அப்போஸ்தலர் 13:2 நானே எடுத்துட்டேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. கர்த்தருக்கு ஆராதனை, கர்த்தருக்கு உபவாசம், கர்த்தருக்கு ஜெபம், கர்த்தரோட பேசுறது. முதல் ஊழியம் என்ன ஊழியம்? தேவனுக்கு ஊழியம். முதல் ஊழியம் என்ன ஊழியம்? சத்தமா சொல்லுங்க. ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய ஊழியம் முதல் ஊழியம் என்ன ஊழியம்? விசுவாசின்னு சொல்லும் போது நானும் வந்துருவேன் அதுல. கரெக்டா? பாஸ்டர் வேற, விசுவாசி வேற என்று சொல்றவங்களாம் வேற. நான் அப்படி சொல்றது கிடையாது. தேவனுக்கு முன்னால நானும் விசுவாசி, நீங்களும் விசுவாசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற முதல் ஊழியம் என்ன ஊழியம்? யாருக்கு ஊழியம் செய்யணுமா? சத்தமா சத்தமா சத்தமா. தேவனுக்கு ஊழியம். தேவனுக்கு என்ன ஊழியம் பண்ணுவீங்க? இந்த விக்கிரக ஆராதனை வழிபாடு பண்றவங்க எல்லாம் விக்கிரகத்துக்கு சேவை செய்வாங்க. என்ன சேவை செய்வாங்க? தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு ஊத்துவான், அதுக்கு பேர் அபிஷேகம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பாலை ஊத்துவான், அதுக்கு பேர் என்ன அபிஷேகம்னு சொல்லுவான்? பால் அபிஷேகம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனத்தெல்லாம் தடவான், அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? சந்தன அபிஷேகம். என்ன பண்ற? நான் விக்கிரகத்தை சேவிச்சுக்கிறேன், அதுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா இல்லையா? இப்ப நீங்கள நானும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணனா என்ன ஊழியம் பண்ணுவீங்க? பெருக்கணுமா? ஆண்டவரை பெருக்குவீங்களா? ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு செய்யற ஊழியம். நான் இப்ப சொல்றது அவருக்கு செய்யற ஊழியம். பெருக்கிறது சபைக்கு செய்யற ஊழியம். நான் சொல்றது ஆண்டவருக்கு. அதான் 3 விதமான ஊழியம் சொன்னேன். முதல் ஊழியம் யாருக்கு? தேவனுக்கு. தேவனுக்கு என்ன ஊழியம் செய்வ?
காலையில் எழுந்து அவர் ஆராதிக்கிறது அவருக்கு செய்யற ஊழியம், உபவாசம் பண்றது அவருக்கு செய்யற ஊழியம், வேதத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது அவருக்கு செய்யற ஊழியம், அவரோட பேசுகிறது அவருக்கு செய்யற ஊழியம். இத எல்லா விசுவாசியும், பொறுப்புள்ள விசுவாசி இந்த ஊழியத்தை செஞ்சு தாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய விசுவாசிக்கு இந்த ஊழியம் இல்லவே இல்லை. அவரை ஆராதிக்கிறது எப்பங்க ஆராதிச்சிங்க? போன வாரம் சர்ச்சுக்கு வந்தால பாஸ்டர், அந்த பிரதர் ஆராதனை நடத்தினார்ல, அப்ப ஆராதிச்சுது. அது ஆராதனை இல்லை, அது சபையாய் சேர்ந்து நம்ம செஞ்சோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பிறகு தனிப்பட்ட வாழ்க்கையில, நல்லா கவனிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அப்படின்னா என்னது? அவரை புகழ்ந்து பாடுவது. அதுதான் அவருக்கு நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி, அவருக்கு நன்றி சொல்லுவது, வேத வசனத்தை தியானித்து வேத வசனங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது. இதெல்லாம் யாருக்கு செய்யற ஊழியம்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு செய்யற ஊழியம்? ஆமா, போன வாரம் நான் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கும்பல்ல அப்படி செய்யலைன்னா நீங்க இன்னும் பொறுப்பான விசுவாசியா மாறல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ சபைக்கு வந்து நாங்க பாடணும் பாஸ்டர், இங்க எத்தனை நாள் போட்டாங்க பாடுனாங்க, அந்த பட்டம் பாடினேன், இது மாத்திரம் இல்லை ஆராதனை. நீங்க தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு இருக்கணும், அவரை ஆராதித்து அவரை புகழ்ந்து அவருக்கு மகிமை செலுத்தணும். இது உங்க கடமை, இது உங்க பொறுப்பு. ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமான விசுவாசியினுடைய அடையாளம், லட்சணம். எத்தனை பேரை சொல்றது புரியுது? அது இல்லைன்னா நான் இன்னும் ஆரோக்கியமான விசுவாசியாவே மாறல. முதல் கடமையே நானு செய்யல. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி டு காட். சொல்லுங்க, தேவனுக்கு ஊழியம். சரி, ரெண்டாவது ஒரு ஊழியம் இருக்குது, அவ்விசுவாசிகளுக்கு ஊழியம். மினிஸ்ட்ரி டு நான் பிலீவர்ஸ். என்னதுங்க ரெண்டாவது? என்ன ஊழியம்? மினிஸ்ட்ரி டு நான் பிலீவர்ஸ். வாசிப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பானது சரி, அது அடுத்த வசனம் 14ஆம் வசனம். நீங்கள், ஆமா, விசுவாசியை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பு, நீ உலகத்துக்கு வெளிச்சம். யாரு? சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்புறீங்களா? நான் என் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். I am a blessing to the non-believers. இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு நாம ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போறீங்க, ஜெபம் பண்ண போறீங்க, நான் சுற்றி இருக்கிற அநேகருக்கு நன்மைகளை செல்றீங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்றீங்க. இதெல்லாம் நாம பூமிக்கு உப்பாகவும் பூமிக்கு வெளிச்சமாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இது ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய ஊழியம். உலகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம், அதாச்சும் அவ்விசுவாசிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம். நிறைய நேரம் பாதி கிறிஸ்தவங்க இதை செய்யறது இல்லை. அவங்கெல்லாம் பாவிகள், அவங்கள கண்டுக்காம இல்ல, அவங்களுக்கு தான் நம்ம உப்பா வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு தான் நம்ம வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. உலகத்துக்கு நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அவன் தெரியாம இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய். அவங்களுக்கு இன்னும் தெரியல, அவங்களுக்கு நீ சுவை கூட்டு, நறுமணத்தை கொடு, அவங்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வா. ஏதோ ஒரு உதவியை செய், நன்மையை செய். அவ்விசுவாசிகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, ஊழியம் செய்யணும். ஒருவேளை திடீர்னு போறீங்க, ரோட்ல ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், கிராஸ் பண்றதுக்கு அவரால் முடியல. அவர் யாரோ, ஒருவேளை தலைமையில தொப்பி வச்சிருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். அவருக்கு நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு பேரு தான் அவ்விசுவாசிகளுக்கு நான் செய்யற ஊழியம். ஏன்னா நான் பூமிக்கு உப்பு, நான் பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சம். என்னால ஒரு நன்மை உண்டாக வேண்டும். அது யாரா வேணா இருக்கலாம். நிறைய நேரம் பொதுவா கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் செய்யணும் இல்ல, இது கிறிஸ்தவத்துக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும். பூமிக்கு கர்த்தர் என்னை உப்பாய் வச்சிருக்கிறாரு, உலகத்துக்கு கர்த்தர் என்னை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. எத்தனை சொல்றது புரியுது? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும். அதுல ஒண்ணு இயேசு பத்தி சொல்றது, அது மாத்திரம் இல்ல,
இயேசு சொல்றாருல, நான் வியாதியா இருந்தேன், என்னை வந்து பாத்தீங்க. சொல்றாரா சொல்லலையா? நான் காவல்ல இருந்தேன், என்னை வந்து. அப்ப கேட்பாங்களா, ஆண்டவரே எப்ப நீங்க வியாதியா இருந்தீங்க? இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எதை செஞ்சியோ அதை எனக்கே செஞ்சீங்க. வியாதியா ஒரு மனுஷன் படுத்திருந்தானா, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னா, நீங்க அவனுக்கு போயிட்டு ஒரு தண்ணி வாங்கி கொடுத்து, ஒரு உதவி செஞ்சு, ஒரு போர்வையை வாங்கி போத்தி விட்டு அவனை ஒரு ஷெல்டர்ல வச்சிங்கன்னா, அதை கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நீ ஊழியம் செஞ்ச. உலகத்துக்கு நாம் செய்கிற ஊழியம். எத்தனை நான் சொல்றது புரியுது? இப்ப முதல் ஊழியம் யாருக்கு? தேவனை. அது என்னது? ஆராதனை, ஜபம், துதி எல்லாம். இரண்டாவது ஊழியம் யாருக்கு? உலகத்துக்கு, அவ்விசுவாசிகளுக்கு, பூமிக்கு உப்பு வெளிச்சம். மூணாவது ஒரு ஊழியம் இருக்குது. கவனிங்க கவனிங்க. மூணாவது இது என்ன தெரியுமா? விசுவாசிகளுக்கு நான் செய்கிற ஊழியம். மினிஸ்ட்ரி டு பிலீவர்ஸ். சொல்லுங்க, மினிஸ்ட்ரி டு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இத சபையில நாம் ஒருவருக்கு ஒருவர் செய்ய பழக வேண்டும். யாருக்கு இது ஊழியம்? யாருக்கு ஊழியம்? ஆமா, இதை தான் இவங்க சொன்னாங்க. பெருக்குவேன், காப்பி கொடுப்பேன். இது யாருக்கு செய்யற ஊழியம்? நீங்க ஒன்னும் தெரு பெருக்க போல. எங்க பெருக்குறீங்க? சபையில. அப்ப யாருக்கு? சபையில வர விசுவாசிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம்? உதவியார். நாம உட்கார இடத்தை கிளீனா வைக்கிறோம். இது விசுவாசிக்கு, சபைக்கு நாம் செய்கிற ஊழியம். சபையில நான் 4 பேருக்கு காப்பி கொடுக்கிறேன், வர விசுவாசிங்களுக்கு. இது சபைக்கு நாம் செய்கிற ஒரு ஊழியம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? வாசிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும். ஓஹோ, வாசிங்களா? என்ன போட்டிருக்குது? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். பரிசுத்தவான்கள்னா யாரு? சொல்லுங்க. நாம தான் பரிசுத்தவான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் யார் தான்? அப்ப பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும். இப்ப ஒவ்வொரு வாரமும் அங்க சர்ச்சில் அந்த கேட்டு முன்னால நின்றுட்டு வந்து கதவை திறந்து வரும்பொழுது கையை கொடுத்து சிரிச்சு உங்களை வரவேற்கிறாரு. இது என்ன ஊழியம்? சபைக்குள்ள செய்கிற ஊழியம். ஒவ்வொரு வாரமும் சகோதரிகள் சபையை பெருக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, மற்றவங்களுக்கு காஃபி கொடுக்கறாங்க, கிரீட் பண்றாங்க. இது என்ன ஊழியம்? பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை நாம செஞ்சோமா? பொறுப்புள்ள விசுவாசி இதை என்ன பண்ணும்? ஹலோ, அதுக்கெல்லாம் அங்க 2 பேர் இருக்கிறாங்க பிரதர், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா நாம எப்ப பொறுப்பா மாற போறோம்? நான் வர்றதே பெரிய விஷயம். நான் வந்து உட்கார்றது 10 நிமிஷம் லேட்டு, ஆமேன் போடுறதுக்கு கண்ணை முன்னோட ஓடி போயிடுவேன். நான் எங்க சர்ச்சில் வேலை செய்யறதுன்னா, நீ பரிசுத்தவான்களுக்கு இன்னும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப என்ன சொல்ல வரேன்? பொறுப்பான விசுவாசியா இன்னும் நீ மாறல. ஒரு விசுவாசிக்கு 3 பரிமாண ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் யாருக்கு ஊழியம்? தேவனுக்கு ஊழியம். 2வது யாருக்கு ஊழியம்? என்னை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு ஊழியம். 3வது யாருக்கு ஊழியம்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம், விசுவாசிகளுக்கு ஊழியம். என்ன செஞ்சோம்? Did you did something for believers? ஒண்ணும் இல்லைங்க. 2 பேரை பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருந்தீங்களா, போன வாரம் ரொம்ப டல்லா இருந்தீங்களே, உடம்பு சரியில்லையோ, அவங்களுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசணும். அதுவே ஒரு ஊழியம். எங்க செய்யற ஊழியம்? செய்யறதே இல்லையே. இன்னைக்கு நிறைய நேரம் இந்த ஊழியத்தை முக்கியப்படுத்துறது இல்ல, இந்த ஊழியத்தை யாரும் அவசியமா பார்க்கறது இல்ல. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சா அதை கர்த்தர் மறக்க மாட்டாரு. அவர் அநீதியுள்ளவர் அல்ல. சபைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு பொறுப்புள்ள விசுவாசியும் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து ஆகத்தான் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேரை எடுத்து மடிச்சு வைக்கிறது ஒரு ஊழியம். நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு மூலையில வச்சு அமைதலா பாத்துக்கிறது என்ன ஊழியம் அது? சொல்லுங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்கிற. சபைக்குள்ள டிஸ்டர்பன்ஸா இருக்குது,
ஆனா நான் என்ன பண்ண போறேன், 4 பிள்ளைங்களை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அமைதிப்படுத்துவேன், டிஸ்டர்ப் இல்லாம ஆக்குவேன். இது என்ன ஊழியம்? யாரோட புள்ளையோ கத்துது எனக்கு நான் வந்தது அப்படின்னு இருக்குது இல்ல. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஊழியம் எங்க நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சபைக்குள்ள. அப்ப ஒரு பொறுப்புள்ள விசுவாசிக்கு 3 விதமான ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதுல முதல், நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் இதோட முடிச்சிடுறேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, 9 மணி ஆகுது வேற. முதல்ல எதுக்கு ஊழியம்? அதுதான் துதி, ஆராதனை, ஜெபம். இன்னைக்கு நிறைய நேரம் அதை செய்யறோம், அதையும் ஒழுங்கா செய்யறது இல்லை. 2வது ஒரு ஊழியம், உலகத்துல இருக்கிறவங்களுக்கு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மைகள், சுவிசேஷம் கொடுப்பது, ட்ராக்ஸ் கொடுப்பது, எல்லாம் வாட் எவர் இட் இஸ் ஹெல்பிங் அதர்ஸ், அது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம். இதை செய்யறோம். இதை நிறைய நேரம் கடமைக்கு செய்யணும். நான் அதெல்லாம் பேச போறேன், அடுத்த வாரம் நான் பேசுறேன், இல்லை கண்டினியூ பண்ண போறேன். 3வது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். இப்பதான் முதல் பக்கத்துல இதை முடிச்சிருக்கிறேன், இந்த லைன் தான் வந்திருக்கிறேன். இன்னும் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. எப்போ முடிக்க போறேன் எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சரி, 3 விதமான ஊழியம். நாம எல்லாம் பொறுப்புள்ள விசுவாசிகள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பொறுப்பான விசுவாசின்றவங்க ராமன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பொறுப்பான விசுவாசி நேரத்துக்கு வருவான். பாதி நேரத்துக்கு வராதவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இன்னும் உங்களுக்கு என்ன வரல? தேவ காரியத்துல பொறுப்பு. நான் முட்டி ஜெபம் பண்றது, ஆண்டவரே எப்பப்பா பொறுப்பு தருவீங்க, இவங்க எப்பதான் பொறுப்பாவாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றது உண்டு. ஸோ கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரிய கூட்டங்களாக, சொந்த ஜனமாக, சம்பத்தா ஏற்படுத்தி இருக்கிறாரு. எதுக்குன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. நமக்கு 3 விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு ஊழியம், உலகத்திற்கு ஊழியம், சபைக்குள்ள ஊழியம். இதை செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க. வெறும் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றது இல்லைங்க ஊழியம். இதெல்லாம் கர்த்தர் ஊழியமா பார்க்கிறாரு. இருக்கிறத அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடைக்காலுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் பொறுப்பை உணர்ந்துக்கணும் ஆண்டவரே. கடமைக்கு இல்லை, ஏதோ சபைக்கு வந்தேன் இல்லை ஆண்டவரே. என்ன பொறுப்புள்ள ஊழியனாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாய், உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், ஆண்டவரே சபைக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் எங்களை மாற்றுங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புள்ளவங்களா மாறணும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சிருக்கீங்க. உமக்கு ஊழியம் செய்யதான் எங்களை தெரிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இன்னும் நாங்க பொறுப்பு இல்லாம எத்தனை வருஷம் விசுவாசி ஆனாலும் அதே நிலைமையில பிசாசு எங்களை கட்டி வச்சிருக்கிறாப்பா. நாங்க மாறணும், நாங்க மாறணும் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை கீழ்ப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், காவல் வழி நடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் மனரோடும் கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.